இதோட வரலாறு என்னன்னா, இது ஏற்கனவே மண்ணோட மண்ணாயிடுச்சு. தலையாத அளவுக்கு இருந்துச்சு. அம்மா உருவாவாங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அப்படியே அலங்காரத்தோட உருவாயிருக்காங்க. ஊத்திக்கலாம். அடுத்து வாங்கிட்டு வந்துடுறேன், எல்லாம் வாங்கிட்டு வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோக்குள்ள போய் ரொம்ப தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த புத்தை மொதடி நல்லா பெருசா வளர்ந்துருந்துச்சு. அப்புறமேலு சில கெடுதல்னால இந்த புத்தை மண்ணோட மண்ணாயிடுச்சு. ஆமா, இந்த புத்துக்கு கூட கெடுதல் பண்றதுக்கு ஆள் இருக்கு. அது பஸ்பம் ஆயிடுச்சு. ஆமா, அப்படியோட அம்மாவோட சக்தினால அப்படி உயிர் பெரும். அதனால அம்மாட்ட எங்கன வேணாலே நீங்க நினைக்கிறது அவங்க இந்த புத்து மாதிரி எல்லாமே தெரியும். கண்டிப்பா எங்களுக்கு நல்லா வழி விடுவேன். உன்னை நம்பி வந்திருக்கோம், அந்த வழி காட்டுங்க. சரியாவா? நிஜமா சொல்றேன், இன்னைக்கெல்லாம் நான் அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சாமி. இல்லையா? என்னப்பா என்னடா நாகமா அப்படின்னு சொல்லி சரி பாருங்க. அம்மா பார்த்தோம்னா முடியல. நாகம் பார்த்து நேரம் எனக்கு சிரிச்சு. நாங்கள் போடியிலேருந்து வர்றோம், அம்மா பார்க்க வந்திருக்கோம். அம்மா பார்க்க முடியல. நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வர்றோம். இங்கே கோயிலுக்கு வரலான்னு வந்தோம். கோயில் வந்து லாக்காக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட வந்து அங்கே பக்கத்தில் கேட்டோன்னையும் அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அம்மாவை பார்க்கலான்ட்டு தான் வந்தோம். அம்மாவை பார்க்க முடியல. அம்மாவுக்கு 1ஆம் தேதி பிறந்த நாள்னு கேள்விப்பட்டோம். அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துட்டோம். அம்மா பார்க்கணுன்னு தான் வந்தோம். அம்மா பார்க்க முடியல. அடுத்த தடவை வருவோம். நல்லபடியா சாமி தரிசனமும் கிடைச்சிச்சு. அம்மால ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு தனியா கோயில திறந்து எங்களுக்கு பாக்குறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அம்மாவுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.